தமிழக அரசியலில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக இன்று பிரதமர் நரேந்திர மோடியின் பொதுக்கூட்டம் நிறைவடைந்த பின்னர் அந்த கட்சியில் எதிரும் புதிருமாக இருந்த தலைவர்கள் இருவரும் இணைந்து இபிஎஸ், டிடிவி, அன்புமணி ராமதாஸ் மற்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் இணைந்து பேட்டி அளித்திருக்கிறார்கள். அந்த பேட்டியின் போது எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் போய் பிரச்சாரம் செய்வீர்களா என்று டிடிவி தினகரனிடம் கேட்கப்பட்டது. அதற்கு நாங்கள் இணைந்து பிரச்சாரம் செய்வோம். 2017ஆம் ஆண்டு எப்படி அண்ணன் தம்பிகளாக நாங்கள் இருந்தோமோ அதுபோல் இனிமேல் இருப்போம். இருவரும் ஒருதாய் பிள்ளைகள். எங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தது உண்மைதான். இப்போது அந்த மனஸ்தாபம் நீங்கிவிட்டது. நாங்கள் அம்மா ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்று கூறியதுடன் டிடிவி தினகரனிடம் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் அவரை பற்றி பல விமர்சனங்களை செய்திருக்கிறீர்களே என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி குறுக்கிட்டு வை கோபால்சாமி தற்போதைய முதலமைச்சர் குறித்தும் முன்னாள் திமுக மறைந்த திமுக தலைவர் குறித்தும் எவ்வளவோ விமர்சனங்களை செய்தார். இன்று ஒன்றாக இருக்கவில்லையா என்று கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதுபோல அந்த அளவுக்கு நாங்கள் இருவரும் வெறுப்போடு நடந்து கொண்டது இல்லை என்றும் மனஸ்தாபம் இருந்தாலும் இப்போது இணைந்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இது தவிர காங்கிரஸ் கட்சி மிசா சட்டத்தை கொண்டு வந்தது. அப்போது கடுமையாக காங்கிரஸை எதிர்த்த திமுக காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்தது. இதே போல சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஒருபுறம் சிபிஐ சோதனை, மறுபுறம் காங்கிரஸோடு கூட்டணி பேச்சுவார்த்தை என்று இருந்தது. அந்த அளவுக்கு எங்களுக்கு இடையே எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இப்போதைக்கு இல்லை. எங்களுடைய ஒரே குறிக்கோள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை உருவாக்குவது, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆட்சியை ஏற்படுத்துவது மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்காக நான் பிரச்சாரம் செய்வது. இருவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அண்ணன் தம்பிகளாக இணைந்து பணிபுரிவோம். மனஸ்தாபம் அனைத்தும் முறிந்துவிட்டது என்று வைகோ திமுக காங்கிரஸ் திமுக கூட்டணியை எடுத்துக்காட்டாக கூறி அரசியலில் இது பெரிய மாற்றம் அல்ல, ஒரு சாதாரண இந்த மாற்றத்தை நாங்கள் அமித்ஷா கூறிதான் நாங்கள் இருவரும் இணைந்தோம். 2021ஆம் ஆண்டிலிருந்தே இருவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அமித்ஷா விரும்பி